இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு நிகழ்ச்சியில் நம்முடைய இன்று அரசியல் விமர்சகர் மகாதேவன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ கூட்டணி பரபரப்பு, பேச்சுவார்த்தைகள் இன்னும் பல கட்சியில நீடித்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா தாவேகா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 234 தொகுதியிலும் நாங்கள் தனியாக போட்டியிடுவதாக திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தாவேகா பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றது ஒரு விஷயம் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில சீட்டுகளை அறிவிச்சிட்டாங்க அப்படின்ற சொல்லப்படுது. ஆனால் இருந்தாலும் அதை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும், பேச்சுவார்த்தை உறுதியாயிட்டா பாஜகவுடன் சொல்கிறாங்க. ஸோ பாஜக தாவேகா, அதாவது என்டிஏ கூட்டணியோட தாவேகா இணையும் என்று சொல்லப்படுது. எந்த வகையில் சாத்தியம் உண்டு நினைக்கிறீங்க சார்? இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. பேச்சுவார்த்தை யார் கூட நடத்துறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியலையே. அது ஒரு மிக முக்கியமான கேள்வி இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவரு எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாரு. தாவேக்காவோட நாங்க பேசவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நயினா நாகேந்திரன் பேசல. விஜய் டெல்லி போயிருந்த போது அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த டைம்ல அமித்ஷா அவர்கள் அஸ்ஸாம்ல தேர்தல் பிரச்சாரத்துல இருக்காரு. அப்படி இருக்கிற போது இவங்க யார் கூட தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? எப்படி இவங்களுக்கு 90 சீட்டு, துணை முதல்வர் பதவி, அதுவும் 2.5 வருஷம் முதல்வர் பதவி, அதற்கு பிறகு 51 சீட்டு, இந்த மாதிரி தொடர்ச்சியா செய்திகள் வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இப்போ இவரு சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுனா நேற்று பேசும் போது சொல்றாரு, எங்களுக்கு டெல்லியோடைய மிரட்டலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களா ஒரு ஒரு செய்தியை கசிய விட்டு நாங்க கூட்டணிக்கு ஒத்துக்கல, நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம், எங்களை மிரட்டி பணிய வைக்க பார்த்தாங்க அப்படின்னு விஜய் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போகிறது அந்த சம்பந்தமா அந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுதான் தோணுது. ஏன்னா யாருமே இவங்க பேசல. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க. பட் இப்போ நேற்று கூட செங்கோட்டையன் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு முதலமைச்சரே பதவி எங்கள் தலைவருக்கு கொடுத்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தனித்து போட்டிடுவோம்ன்றாரு. ஸோ அந்த முதலமைச்சர் பதவிங்கிறது இவங்க இலக்கா வச்சிருக்காங்களா, இல்லை இது ஒரு ரூமராக கிளப்பி நமக்கு பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஏதுவாக இருக்கும் கேட்கறதுக்குன்றதாக இப்போ சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம்? பேச்சுவார்த்தையே நடத்தலைங்கிற போது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா பாஜகவுக்கே இன்னும் எவ்வளவு சீட்டுன்னு முடிவு பண்ணல. அப்புறம் எப்படி பாஜக விஜய்க்கு இவ்வளவு சீட்டுன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு எடப்பாடி தலைமையில தான் கூட்டணி, அதிமுக தான் லீடர் அப்படின்னு டோட்டலா சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பாஜகவினரே இன்னைக்கு அமித்ஷா, மோடி வரைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற போது இன்னைக்கு தாவேக்கா உள்ள வந்தது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கணுமோ அதை அதிமுக தான் கொடுக்க முடியும். பாஜக என்னைக்குமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற இடத்துலயே அதிமுக தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கு. அப்ப அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு, நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அங்கேயே இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டது. அமித்ஷா கண்டிப்பா பேசல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா சார். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக கூட்டணி குழப்பமில்லாத கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வினாடி வரைக்கும் எவ்வளவு தொகுதி யாருக்கு, பாஜக எவ்வளவு தொகுதி, மற்ற அமமுக எவ்வளோ தொகுதியெல்லாம் இன்னும் நிர்ணயிக்கப்படவே இல்லாத சூழ்நிலை. அது இல்லாமல் இன்னும் சில பேர் உள்ளே வருவாங்க. அதாவது கிருஷ்ணசாமி, ராம்தாஸ் கூட உள்ளே கொண்டு வரப்படுவார் கூட்டணிக்குள்ளே அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ இந்த கூட்டணி இவங்க 2 பேருக்காக இந்த கூட்டணி காத்து கொண்டிருக்கின்றதா, இல்லைன்னா உள்ள குழப்பத்தின் காரணமாக தான் இன்னும் கூட்டணி சீட்டுகள் முடிவடையாமல் இன்னும் இழுபறியாகவே இருக்கா சார்? அது முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுக்கு பிறகும், இப்போ அன்புமணி ராமதாஸும் டிடிவியும் கட்சிக்குள்ள வந்ததுக்கு பிறகும் அதுவே கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் இவங்களால தொகுதி உடன்பாடு பண்ண முடியல அப்படிங்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கண்டிப்பா ஒரு பின்னடைவு தான். இன்னும் எத்தனை நாள் இழுத்துட்டு இருக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இன்னும் கரெக்டா 37 நாட்கள்ல தேர்தல், தொகுதி உடன்பாடு செஞ்சு அதற்கு பிறகு அந்தந்த கட்சிகள் வேட்பாளர் தேர்வு நடத்தி
ஏன்னா தொகுதிக்கு எந்த தொகுதி கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்க வேட்பாளர் தேர்வை நடத்த முடியும். சோ இதெல்லாம் நடத்துனதுக்கு அப்புறமா தான் வந்து உங்களுக்கு பிரச்சாரத்துக்கே போக முடியும். 2024 தேர்தலையும் வந்து பாஜகவுக்கு இதே சிக்கல் தான் இருந்தது. தனித்து தான் போக போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க வந்து இந்த யாருக்கு எந்த தொகுதி, நம்ம எந்தெந்த தொகுதியில நிக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப லேட் பண்ணதுனால என்ன ஆச்சு, பிரச்சாரமே வந்து நிறைய பேரால வந்து முழுமையா பண்ண முடியல. இப்ப அஸ்வத்தமெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவர் திருவண்ணாமலையில தொகுதியில நின்னாரு. அவரால வந்து முழு தொகுதியையும் சுற்றி பிரச்சாரமே பண்ண முடியல. அவர் கடைசியில் என்ன சொன்னார், நாங்க எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் செய்தோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு வாக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ தொகுதியோடைய எல்லா இடத்திலும் போய் பிரச்சாரம் செய்வதற்கான அந்த காலம் இந்த கூட்டணிக்கு தேவை. அதிமுகவுக்கோ இல்ல திமுகவுக்கோ அந்த பிரச்சனை கிடையாது. ஆனா பாஜகவுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா பாஜக வந்து அதிமுக கொடுக்கிற தொகுதியில தான் போட்டியிட முடியும். அவங்களுடைய வேட்பாளர்கள் வந்து மேக்சிமம் புதுமுக வேட்பாளராக இருப்பார்கள். அவங்களுக்கு வந்து தொகுதி முழுவதும் போய் சுற்றுப்பயணம் செய்து மக்களுக்கு அறிமுகமாகி மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அந்த வாக்குகள் பெறுவதற்கு அந்த காலம் வந்து தேவை. ஆனா அதிமுக சார்பிலையும் பாஜக சார்பிலையும் இவ்வளவு லேட் பண்றது வந்து இது முக்கியமா பாஜகவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பின்னடைவா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ பலரும் சொல்லுவது என்னென்னா, அதிமுகவுடன் போய் கூட்டணி சேராமல் நம்மளும், ஏன்னா வந்து இந்த பாஜக அதிமுக காட்டிலும் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியும் அதிமுகவை சாராமல் தான் இருக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா அமமுகவும் வந்து பாஜகவை தான் சார்ந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி வந்து பாஜகவை சார்ந்து தான் இருக்கார். ஸோ இவங்க எல்லாமே பாஜகவை சார்ந்து தான் இருக்காங்க. ஸோ நாம் ஏன் வந்து பாஜக, பாமக, அமமுக அப்படி ஒருவேளை இருந்திருந்தால் தேமுதிக கூட இணைஞ்சிருக்கும் பாஜக கூட சொல்லப்படுது. அதே மாதிரி ஓபிஎஸ் கூட பாஜகவோட இணைந்திருப்பான்னு சொல்லப்படுது. ஸோ அதிமுக இல்லாமல் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்திருந்தால், கண்டிப்பாக இவரெல்லாம் இணைந்திருந்தால் ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு தெளிவான முடிவெடுப்பதற்கு பாஜக எளிதாக இருக்கும். தேவையில்லாமல் அதிமுக சேர்ந்தனால இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க விஷயத்தை? சார், அதிமுக கூட்டணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவாயிடுச்சு. அதனுடைய முக்கியமான அஜெண்டா வந்து திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது. பாஜக அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. 2026 தேர்தல்ல கண்டிப்பா பாஜக தனிச்சு நின்னா ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா கட்சி வளரும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஆனா கட்சியை வளர்த்தாலுமே அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா இருந்தாங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அப்போ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் வந்து இந்த விஷயத்த சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அமித்ஷா வந்து பாஜக வந்து முழுமையாக அதிமுகவை நம்பி, எடப்பாடி பழனிசாமியை நம்பி, அவர் தான் வந்து லீடர், இந்த தேர்தலை அவர் தான் லீட் பண்ண போறாரு அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட அஜெண்டா, எப்படி வந்து திமுக கூட்டணியில பாசிச பாஜகவை நுழைய விடாமல் தடுப்பதற்காக நாங்கள் அனைத்தையும் தியாகம் செய்கிறோம்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்காக பாஜக இங்க எல்லாத்தையும் தியாகம் செஞ்சிருக்காங்க. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளையும் பாஜக தக்க வைத்திருக்கிறது, எக்ஸப்ட் ஓபிஎஸ் தவிர. அவர் மட்டும் கொஞ்சம் வெளியில போயிட்டாரு. மற்ற எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பாஜக கூட தான் இருக்காங்க. ஆனா அதிமுகவுடன் இருந்த இதுக்கு போயிட்டாங்க, திமுகவுக்கு போயிட்டாங்க. பிளஸ் கிருஷ்ணசாமி இப்ப வரைக்கும் வந்து முடிவு அறிவிக்காம இருக்காரு. சோ இந்த சிக்கல் வந்து அதிமுகவுக்கு இருக்கு. அதிமுக வந்து கூட்டணி அமைப்பதில் கொஞ்சம் பின்தங்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது. இல்லை சார், இப்போது இவ்வளோ பிரச்சனை சொல்லுறோம். திமுக வந்து 200 இடங்களை வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு ஒரு பக்கம் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று கருத்து கணிப்புகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து 127 இடங்களையும் கூட என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பல இடங்களில் வந்து நம்ம பார்க்கும்போது சில இடங்களில் திமுக வெற்றி பெறும்ன்றது சொல்லப்படுது. ஸோ இன்னும் அந்த இழுபறி இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த ஒரு சோர்வான ஒரு போக்கு, அதாவது கூட்டணி அமைப்பதிலேயோ இல்லை வந்து அடுத்த கட்ட தலைவர்களை இணைப்பதிலேயோ ஒரு சோர்வான போக்கு இருப்பதால தான், அண்ணா திராவிட முன்னேற்றம் இருப்பதால தான் இது ஒரு இழுபறியாக இருக்கிறனால தான் கிடைக்கக்கூடிய வெற்றியும் கூட கைத்தவறி போயிடுமோன்னு பயத்தில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, வெற்றி கை தவறி போகும் அப்படின்னு நான் நினைக்கல. கண்டிப்பா இந்த தேர்தல் வந்து ஒரு பலமான போட்டி. ஏன்னா ஒரு ஒரு முக்கியமான போர்ஸா வந்து விஜய் உள்ள வர்றதுனால விஜய் வந்து யாருடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்க போகிறார் அப்படிங்கிறதுலதான் இங்க யார் ஜெயிக்க போறாங்க, யார் தோக்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. அவர் வந்து
எல்லா கட்சிகளுடைய வாக்குகளையும் பிரிக்க போகிறார். அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, விசிக, காங்கிரஸ் பிளஸ் இஸ்லாமிய கட்சிகள் சிறுபான்மையினர் வாக்குகளும் அவருக்கு போக போகுது. சோ அப்படி பார்க்கிற போது உங்களுக்கு இந்த தேர்தல் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப குரூஷியலான தேர்தல். ரொம்ப வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் சில ஆயிரங்கள், சில நூறுகள் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு. அவருக்கு வந்து அவருக்கு சொல்லப்பட்ட அல்லது கள நிலவரம் அல்ல கள யதார்த்தம் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாமே அவருக்கு நம்ம வந்து வெளியில இருந்து பாக்குற போது ஈவன் அதிமுக பாஜகவினர் கூட வெளியில இருந்து பாக்குற போது திமுக கூட்டணியை பார்த்து கண்டிப்பா நம்ம பயப்படுறோம். அவங்க வந்து பலமான கூட்டணி, ஏற்கனவே பலமான கூட்டணி, 3 தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இப்ப தேமுதிக, மக்கள் நீதி மையம் பிளஸ் ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து உள்ள இருக்காங்க அப்படிங்கிற போது இன்னும் அந்த கூட்டணி வலிமையாகுது. அப்படிங்கிற போது திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, திமுக மிகப்பெரிய கூட்டணி, அவங்களை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பம். அதை வந்து திமுக அதை வெற்றிகரமாக செய்திருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க ரொம்ப குரூஷியலான தேர்தல், ரொம்ப க்ளோஸான தேர்தலாக தான் இருக்கும். டஃப் ஃபைட் காத்திருக்கு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ 2026 ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 23 24 கட்சிகள், 13 ஜாதிய கட்சிகள் இதெல்லாம் கூட்டணியில் இணைத்து நான் வெற்றி காண்பேன்றார். இதே மாதிரி 2001 திமுக கருணாநிதி தலைமையில் ஆட்சியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், இதே மாதிரி தேர்தல் வரும்போது 2001 என்ன பண்ணார், பல்வேறு ஜாதிய கட்சிகள் எல்லாத்தையும் கூட்டணியில் சேர்த்தார். ஆனால் அது படுதோல்வி அடைஞ்சார். அதே மாதிரி இந்த முறையும் இதுபோல் கூட்டணிகள் சேர்த்ததால் தன்னை ராஜதந்திரி என்று நிரூபிக்க ஸ்டாலின் முயற்சி பண்ணாலும் திருப்பி 2001 வரலாறு திமுகக்கு திரும்புமா? 2001 வரலாறு அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து சினாரியோ மாறி இருக்கு. அவங்களுடைய நெரேட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க திரும்ப திரும்ப இது வந்து டெல்லி விசஸ் தமிழ்நாடு அப்படின்னு கொண்டு போகிறதுக்கு பாக்குறாங்க. அதற்கு ஏத்த மாதிரி வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால வந்து 2001 அந்த ஒரு ரிசல்ட் வந்து இந்த தடவை வரும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா திமுக வந்து தன்னுடைய கூட்டணியை மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்காக இந்த மேலும் மேலும் கட்சிகளை சேர்த்தது வந்து இன்னைக்கு அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு இப்ப வரைக்கும் அவங்களால வந்து அந்த கூட்டணி தொகுதி உடன்பாடுகளை செய்ய முடியல. இப்ப வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 43 தொகுதிகளை வந்து காங்கிரஸ், இப்போ சிபிஐஎம் இவங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க, மதிமுக இவங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல 9 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்துலதான் நிக்க போறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு கணக்கு போட்டாலே அதுல 9 தொகுதிகள் வந்து உதயசூரியன் சின்னத்துலதான் நிக்க போறாங்க. இப்போ விசிகாவுக்கு இப்ப வரைக்கும் வந்து அவங்க தொகுதி உடன்பாடு செய்யாம இருக்கிறதுக்கான காரணம் தேமுதிகவுக்கு அவங்க எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசிக வந்து அந்த டிமாண்டும் வச்சுட்டு இருக்காங்க. எப்படி வந்து மதிமுக கிட்ட வந்து ஒரு தொகுதி அவங்களுடைய கட்சி சின்னத்திலையும் மீதி 3 தொகுதிகள் வந்து உதயசூரியன் சின்னத்திலையும் நிக்க சொன்னாங்களோ அதே மாதிரி விசிகாவுக்கும் அந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் போடப்படுதா பேசப்படுது. ஏன்னா விசிகா வந்து அவங்களுடைய கட்சி சின்னத்துல இருந்தாங்க அப்படின்னா அது வந்து வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகுதிகள்ல சில குறிப்பிட்ட தொகுதிகளை நீங்க உதயசூரியன் சின்னத்துல நின்றுங்க அப்படிங்கிற அந்த டீலும் பேசப்படுது. சோ இப்ப இதுக்கு மேல இப்ப மக்கள் நீதி மையம், விசிக, தேமுதிக இவங்களுக்கெல்லாம் இன்னும் கூட்டணி தொகுதிகள் உடன்பாடு செய்து தொகுதி உடன்பாடு முடிச்சு அவங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கினாலும் அதுலயும் வந்து உதயசூரியன் சின்னத்துல எத்தனை பேர் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது இருக்கு. சோ அதையெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முடிவு, கூட்டணியை வலுப்படுத்த மேலும் மேலும் கட்சிகளை சேர்ப்பது அப்படிங்கிற அந்த முடிவு கட்சிக்குள்ள தேர்தல் வேலையில அவங்களுக்கு கண்டிப்பா சில சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. சார் இப்போ சிபிஐ சிபிஎம் 2 பேரும் 6 சீட்டுக்கு கேட்டாங்க. இப்போ சிபிஎம்முக்கு வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, எப்போ வேணால் முடியும் அப்படின்றாங்க. சிபிஐக்கு 1 சீட்டு குறைத்து 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ
இவங்க தேமுதிக 10 சீட்டு கேட்டாங்க, ஒரு 7 சீட்டில் முடிப்போம் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடக்குது. ஸோ இவங்களெல்லாம் சீட்டு குறைச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது சண்முகம் என்ன சொன்னார்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பு, ஏங்க நீங்கள் வந்து புது கட்சியை சேர்த்துட்டு 28 சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறீங்க, தேமுதிக எவ்வளோ சீட்டு கொடுக்க மாட்டேங்குன்னு தெரியல, ஆனால் எங்கள் சீட்டை ஏன் குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, செல்வ பெருந்தகை வந்து நீங்கள் வாங்குற சீட்டை வாங்குங்க, எங்களையே குற்றம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒரு புகைச்சல் ஏற்பட்டிருக்கு கூட்டணிக்குள்ளே. இந்த புகைச்சல் வந்து தேர்தலில் எதிர்வினையாற்றுமா அப்படின்னு பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, கண்டிப்பா அது நடக்கும் தான் எதிர்பார்க்கிறேன். காங்கிரஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா வந்து இழுத்தடிச்சு சண்டை போட்டு கிட்டத்தட்ட வந்து திமுகவோட கையை மிரட்டி நாங்க அந்த கூட்டணிக்கு போறோம், வெளியில போறோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசி ஒரு 3 சீட் அதிகமா வாங்கி பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கிட்டாங்க. ஆனா அந்த 3 மாச இடைவெளியில இங்க திமுக சார்பில் பேசின மூத்த அமைச்சர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, காங்கிரஸ்னா ஒரு கட்சியே இல்ல, அவங்க 4 பேர் இருக்காங்க, அவங்க கட்சியில ஆளே கிடையாது அப்படின்னு பேசி, அதுக்கப்புறம் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி இவங்களை எல்லாம் திட்டி, இவங்க எல்லாம் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத நாங்க பார்க்கத்தானே போறோம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. சோ இதையெல்லாம் மறந்து காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றிக்காக திமுகவினர் பாடுபடுவார்களா, காங்கிரஸ் கட்சி அந்த ஓட் டிரான்ஸ்பரை பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சோ அது வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். களத்துல வந்து என்ன மாதிரி எதிரொலிக்கும் அப்படிங்கிறது. காங்கிரஸோட ஒரு ஒரு முட்டல் மோதல் வரல அப்படின்னாலுமே கண்டிப்பா விசிகாவோட திமுகவுக்கு ஒரு முட்டல் மோதல் வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா விசிகா வந்து முழுக்க முழுக்க திமுகவுடைய ஒரு ஒரு பிரான்ச்சாவே மாறிட்டாங்க. திமுகவுக்கு வந்து அதிகமா திமுகவை திட்டுனா திமுக காரன் வந்து பேசுறதுக்கு முன்னாடி திருமாவளவன் வந்து சண்டைக்கு வந்துடுறாரு. சோ அந்த அளவுக்கு வந்து திமுகவோட ஒன்றிணைந்து விட்டது விசிகா. அப்படி இருக்கிற போது அவங்க சொந்த சின்னத்துல நின்னாங்க அப்படின்னா விசிகாவுடைய வெற்றிக்கு திமுகவினர் பாடுபடுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு வந்து தேர்தல் களம் தான் நம்மளுக்கு பதில் சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ பல தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்வதற்கு திமுக ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போது விடுதலை சிறுத்தைக்கும் அதே பிரச்சனை இருக்குது, மதிமுக அந்த பிரச்சனை இருக்குது. இவர் வந்து தமிழக வாழ்வுமுறை கட்சி வேல்முருகன் அவரையும் வந்து இதே மாதிரி உதயசூரியன் நிற்க சொல்லுங்கன்றல அதுலேயும் அவர் வந்து மறுக்கிறாருன்ற பேச்சுவார்த்தை, கூட்டணி விட்டு வெளியே போவாரான்ற பேச்சுவார்த்தை, ஒருத்தரையும் ஒரு சீட்டுக்கு அதுக்கே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சீட்டும் கூட நாங்கள் கூட்டணியை விட்டு யாரும் வெளியே போயிடக்கூடாது மனக்கசப்பு காரணமாகன்ட்டு இவங்க ரொம்ப கட்டுக்கோப்பாடாக இருக்காங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் வெளியே போனால் சரி வெளியே போங்க, சசிகலா வெளியே போனால் வெளியே போங்க, தேமுதிக வெளியே போகிறீங்களா வெளியே போங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து இவர் துரத்தி விடுறாரு எடப்பாடியார். ஸோ கூட்டணி அமைப்பதில் வந்து ஸ்டாலினுக்கு இருக்கிற அந்த பொறுமை, அந்த பேச்சுவார்க்கூடிய தன்மை ஏன் எடப்பாடியாருக்கு இல்லை, ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான்ற ஒரு அவப்பெயர் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? மோசமா நடந்திருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எடப்பாடி அவர்களுக்கு வந்து இந்த திமுகவை நம்மால் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. பிளஸ் அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பாணியை அப்படியே வந்து பின்தொடர்றாரு. அவரு சம்டைம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அவர் ஜெயலலிதாவாக நினைத்துக் கொள்கிறார் அப்படின்னு வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஃபார்முலா. யாருகிட்டையும் போய் வந்து அதிமுக என்னைக்கும் கையேந்தி நின்னதே கிடையாது. யாருக்காகவும் அவங்க காத்திருந்ததே கிடையாது. ஈவன் நீங்க 2011 தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அப்போ தேமுதிக வந்து இவங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. ஈவன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு தொகுதி உடன்பாடு ஆகிறதுக்கு முன்னாடியே முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டவர் ஜெயலலிதா. சோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபாஸ்டா இருப்பாங்க. அவங்க யாருகிட்டையும் போய் வந்து கையேந்தி நிக்க மாட்டாங்க. சோ அது வந்து அதிமுகவுடைய ஒரு ஜீன்ல இருக்கிறது, ஒரு அதிமுகவுடைய ஒரு கேரக்டர். சோ நம்ம இப்ப வந்து நம்மளுடைய தேவைக்காக அதிமுகவுடைய அந்த கேரக்டரை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து ஒரு டெஸ்பரேஷனா போயிட்டு நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தேமுதிக வந்து கூப்பிடுறது, அவங்களுக்கு வந்து தேவையானதை செஞ்சு கொடுக்கறது, கிருஷ்ணசாமியை கூப்பிடுறது, ராமதாஸை கூப்பிடுறது, இந்த மாதிரி நம்ம இறங்கி போகக்கூடாது. அது வந்து அதிமுகவோட கேரக்டர் கிடையாது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அத வந்து அதிமுகவினர் புரிந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நிறைய அதிமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் அந்த தொண்டர்களே வந்து என்ன நினைக்கிறாங்க, ஏங்க ஒருத்தர் வந்து முதல்வரா இருக்காரு, இத்தனை தேர்தல் ஜெயிச்சிருக்காரு,
அவரே வந்து இறங்கி போய் இத்தனை பேரை கூட்டணியில சேர்த்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவங்களோட மாநாட்டுல கலந்துக்கிட்டு அவங்கள நேரம் வீட்டுல போய் பார்த்து இத்தனையும் செய்யற போது இவர் வந்து வெற்றிக்கு வந்து ரொம்ப இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். கண்டிப்பா ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கக்கூடிய ஒரு தேர்தல். அப்படி இருக்கிற ஒரு நபர் ஏன் வந்து இறங்கி போக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்வி அதிமுக பிளஸ் பாஜக 2 பேர்கிட்டயும் இருக்கு. சோ அது வந்து அவங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அந்த அதிமுகவுடைய கேரக்டரை அவங்க மாத்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. சார் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம பொதுமக்கள் எல்லாம் பேசும்போது திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விஷயத்த பல இடங்களில் பேசுகிறாங்க. சிலர் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, சில வாக்காளர்களை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அது வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அது தனிப்பட்ட விஷயம் சார், அதை எப்படி போய் ஸ்டாலின் வந்து தடுத்து நிறுத்த முடியும், அவர்கள் செயல்பாட்டை நிறுத்த முடியாது இல்லையா அப்படிமா நம்ம சொல்கிறோம். இல்லைங்க, காவல்துறை வந்து இரும்பு கரம் கொஞ்சம் அவர் வச்சுருந்தாருன்னா செயலாற்றினால காவல்துறை வந்து ஒரு அரசாகி பார்த்து பயந்தாங்கன்னா இந்த மாதிரி குற்றங்களை வந்து தடுப்பதற்கு காவல்துறை செயல்படும். ஆனால் காவல்துறைக்கே வந்து அரசு மீது ஒரு பயம் இல்லாத காரணத்தால் தான் குற்றவாளிகளுக்கும் போலீஸார் மீது பயம் இல்லாமல் போய் குற்றங்கள் பெருகுதுன்னு சொன்னாங்க கூட பலரும் ஏற்றுக்கொள்ள விடுது. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்ல, ஸ்டாலின் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது சார். இப்ப நீங்க இவ்வளவு நாளா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து கத்தி கதறிட்டு இருக்கிற போது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாரு அப்படின்னா விளாத்திக்குளம் சம்பவம் எப்படி நடந்திருக்க முடியும்? விளாத்திக்குளம் சம்பவத்துல அந்த பெண் வெளியில போனாங்க. ஒரு 6:30 மணிக்கு போன அந்த பெண் வந்து திரும்பி வரல. உடனடியா வந்து அந்த குடும்பம் காவல் நிலையத்துக்கு போறாங்க. ஆனா காவல் நிலையத்துல வந்து பொறுப்பெடுத்துக்கல. அவங்க வந்து அந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அப்ப இங்க எங்க காவல்துறைக்கு முதலமைச்சர் எங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு? தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு 2 வருஷமா எதிர்கட்சிகள் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது, திமுகவுக்கு வந்து அது ஒரு பிளாக் மார்க்கா இருக்கும் போது, தேர்தல் நெருக்கும் போது கூட பெண்கள் சம்பந்தமான ஒரு புகார் வந்தால் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறைக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாரு, ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு அந்த பெண் உயிரோடு இருந்திருப்பாங்க. அந்த குடும்பமே அதான் கேட்கிறாங்க, சார் இந்த மாதிரி ஆயிப்போச்சு, நாங்க புகார் கொடுத்த உடனே வந்து அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்திருந்தாங்கன்னா கூட என் பொண்ணு உயிரோடு இருந்திருப்பா இல்ல சார், நாங்க வச்சு பார்த்துருப்போம் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காவல்துறை வந்து செயல்படவில்லை அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. இது வந்து ஒரு இந்த குற்றச்சம்பவத்தை காவல்துறையால் தடுத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. எல்லா குற்றச்சம்பவத்தையும் காவல்துறையால் தடுக்க முடியாது. ஆனா காவல்துறை துரிதமாக செயல்பட்டு இருந்தால் சில குற்றச்சம்பவங்களை தடுக்க முடியும், குற்றங்கள் நிகழாமல் தடுக்க முடியும். இதையெல்லாம் வந்து காவல்துறை இன்னைக்கு செய்கிறதா அப்படின்னு கேட்டா அதை செய்யறது. அவங்க நைட்டுக்கு புகார் கொடுத்திருக்காங்க, அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் புகார் கொடுத்திருக்காங்க, காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கடைசியில வந்து அந்த ஊர் மக்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த பெண்ணுடைய உடலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது வந்து இதேதான் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க அந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம், இரவு நேரத்துல ஒரு பெண் வந்து காணாமல் போறாங்க. அப்பவே வந்து காவல்துறைக்கு போய் புகார் கொடுக்குறாங்க. ஆனா காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நைட் ஆயிடுச்சு, நீங்க நல்லா தேடி பாருங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பெண்ணை கடத்தி கொண்டு சென்றவர்கள் அந்த பெண்ணை மறுபடியும் அந்த பாலியல் பலாத்காரம்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில அந்த பெண்ணை வந்து எங்க கடத்திட்டு போனாங்களோ அங்கேயே கொண்டு வந்து கார்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பெண் வீட்டுக்கு போயிருக்கா. அதற்கு பிறகுதான் காவல் நிலையத்துக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணு திரும்பி வந்துட்டா அப்படின்னு. அதற்கு பிறகு அந்த பெண்கிட்ட விசாரிச்சு அந்த சம்பந்தப்பட்டவர்களை வந்து கைது பண்றாங்க. அப்ப இதுல எங்க காவல்துறை செயல்படுறாங்க? அப்ப இங்க வந்து பெண்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு முதல்வர் எப்படி இதையெல்லாம் வந்து பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்காரு? அப்ப காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு ஆட்டோ பைலட் போன்ல போயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து அத ஏற்கனவே வந்து சில விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு, அது அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. இந்த காவல்துறை ஆகட்டும் இல்ல நீதித்துறை ஆகட்டும், காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எடுப்பார் கைப்பிள்ளையாக செயல்படுகிறது. யார் வேணாலும் இன்னைக்கு காவல்துறையை இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியுது. அப்படிதான் இன்னைக்கு இருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான்.
யார் வந்து இப்ப நீங்க அண்ணா நகர்ல வந்து ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க. அதை வந்து உயர்நீதிமன்றம் சுமோட்டோ வழக்கா எடுத்து விசாரிச்சு, நான் எங்களுக்கு வந்து தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல, நாங்க இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்புறோம் அப்படின்னு வந்து உத்தரவு போடுறாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகுது தமிழக அரசு. யார் இதற்கு இதையெல்லாம் முடிவு பண்றது? அப்ப யாருக்கு ஆதரவாக இந்த காவல்துறை செயல்பட்டது? அப்ப இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரி நான் கேசஸ் நிறைய சொல்லிட்டே போலாம். இந்த கஞ்சா பழக்கம், கஞ்சா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலேயே வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அவங்களே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கொலைகள் தமிழ்நாட்டுல இந்த ஒரு 3-4 மாசத்துல மட்டும் கஞ்சா விற்பனை பற்றி புகார் கொடுத்தவர்களே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மணல் விற்பனையை பற்றி புகார் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கனிம வள கொள்ளை பற்றி புகார் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அப்ப இந்த காவல்துறை யாருக்காக செயல்படுகிறது? இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சி வந்து ஏன் திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பதிலே நம்மளுக்கு கிடைக்கும். நன்றி திரு மகாதேவன் அவர்களே, உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.